கடைசி காலத்துல பயங்கரமான சம்பவங்கள் எல்லாம், இயற்கை சீற்றங்கள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆண்டுடைய கற்பனைகளை கைக்கொள்ளாத பிள்ளைகளுக்கு கடைசி காலத்துல those who are stubborn, சத்தியத்தை தெரிஞ்சோம், கேள்விப்பட்டோம், முடியாது நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய பாதுகாக்கும் கரம் இந்த உலகத்தை விட்டு எடுபடும். 10 பிரமாணங்கள் நமக்கு பாதுகாப்பு வளையம், நம்முடைய ஃபென்ஸ், வேலி. அது நமக்கு தேவன் சமுதாயத்திற்கு கொடுக்கப்பட்ட பாதுகாப்பான வேலி. அந்த வேலிக்குள்ள வரல அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கேரண்டி தர முடியாது. அதான் இப்பவுமே கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல ஆண்டவர் இன்னைக்கே நம்மளை கூவி அழைக்கிறாரு. ஜீவன் தந்த ரட்சகர் வாப்பா அப்படின்னு கேட்கிறப்பேன். ஒரு நாள் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு மான்குட்டி அப்பதான் இன்று கொஞ்சம் எஞ்சி நிக்குது. ஒரு ஆபத்து வரும்போது 2 மான்கள் பூமியில ஒரு ஸ்ட்ரைக் காலை வச்சு ஒரு அடி அடிச்சிச்சு பாருங்க. இந்த குட்டி அப்படியே புல்லுக்குள்ள அப்படியே படுத்துருச்சு. ஆண்டவர் சொல்றாரு, மகனே மகளே, இதுதான் வழி, ஆபத்து வருது, மனம் திரும்புங்கன்னு சொல்றாரு. நம்மளுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல அப்படின்னா நம்மளுக்கு அந்த பாதுகாப்பு வளையம் இருக்காது.